வணக்கம், நான் டாக்டர் ரஷ்மி கிருத்திகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அசீரணம், வயிறு உப்பிசம், மலச்சிக்கல் இதற்கான மூல காரணம் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இதற்கான மூல காரணம் நம் உணவை நாம் சரிவர மென்று சாப்பிடாததான் இதற்கான மூல காரணம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டைஜஷன் பத்தி பார்க்கலாம். டைஜஷன் நம்மளோட மவுத்ல தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம உணவை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வாயில இருக்க என்சைம்ஸ் ஃபுட் பார்ட்டிகல்ஸை பிரேக் டவுன் பண்ணி ஸ்டமக் ஃபர்தரா டைஜஷன் பண்ணும். அதுக்கப்புறம் நியூட்ரிஷன்லாம் ப்ராப்பரா அப்சர்ப்ஷன் ஆகும். ஸோ இது ஒரு நார்மல் டைஜஷன். ஓகே, இப்போ நம்ம வேக வேகமா சாப்பிடுறோம். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்டொமக்கு ஸ்ட்ரெயின் ஆயிரும். ஸோ ப்ராப்பரா டைஜஷன் ஆகாது. இதனால வயிறு உப்பிசம், அஜீரணம் போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். இதுதான் சித்த மருத்துவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உணவை நாம் சரிவர மென்று சாப்பிடல அப்படின்னா நம்மளோட குடல்ல ஆமம், அதாவது செரிமானமாகாத உணவுப் பொருட்கள் குடல்ல தங்கிரும். இதனால பல நோய்கள் பிறக்கும். இது சித்த மருத்துவத்தோட ஒரு அடிப்படை தத்துவம். ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சாப்பிடும் போது சின்ன சின்ன பைட்ஸா எடுத்துக்கணும். ஒவ்வொரு பைட்டையும் ஒரு 20 டைம்ஸ் ஸ்லோவா மென்னு சாப்பிடணும். ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து சாப்பிடணும். எந்த வித டிஸ்ட்ராக்ஷன்ஸும் எல்லாம் சாப்பிடணும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட ஜீரண சக்தி மற்றும் நம்மளோட உடல் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் பல நோய்கள் நம்ம தவிர்த்து கொள்ளலாம். தேங்க்யூ.